அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த ஒரு பெருமை மிகுந்த நேரத்தில் என்னுடைய உரை மிக சுருக்கமாக நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய திரையுலக ஜாம்பவான்கள், என்னுடைய முன்னோடிகள் என்று எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சபையில் பாபாவினுடைய அந்த உலகமெங்கும் இருக்கிற பக்தர்களின் அடையாளமான பங்களிப்பாளர்கள் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த அனந்தா அப்படிங்கிற இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியா இருக்கும். என்னுடைய திரையுலக பயணத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதில் இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய, ஒரு முருகருக்கு எழுதுகிறோம், ஒரு அம்மனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு. ஆனால் நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தா தான். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினிய இயக்குனர், கிட்டத்தட்ட எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான். ஸோ அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது ஒரு காலத்தின் பதிவு, இந்த அனந்தா திரைக்காவியம். ஸோ அந்த காலப்பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதை போலவே எனக்கு பல திரை வெற்றிகளை பாடல்கள் வழியாக கொடுத்த அந்த இசை பெருந்தகை தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவரோட நிறைய நான் என்னுடைய கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் தான் அவர் என்னுடைய திரைப்பயணத்தில் முதல் ஹிட். அது சாரோட மியூசிக்கில் வந்த அந்த பாட்டு. ஸோ அதற்கப்புறம் இன்னைக்கு அனந்தா வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு முறை நான் அவரோட பாடல் எழுத அமரும் போதும் அங்கே ஒரு ஆன்மீகத்துவமான ஒரு உரையாடலில் தான் நாங்கள் அந்த எந்த ஒரு கம்போசிங்கும் ஆரம்பிப்போம். ஸோ அப்படி தான் இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு பயணமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது இறைவனை பற்றி எழுதினதை விட இறைவனுக்கே எழுதிய ஒரு திரைப்படைப்பு. அதில் எனக்கு மிக இந்த இதில் நன்றி சொல்லக்கூடிய அப்படின்னா இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் அல்லது டெடிகேட் பண்ணவர், எப்படி வேணாலும் அவரை சொல்லலாம், திரு கிரீஷ் அவர்கள். ஸோ அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த படத்தில் நான் பங்களிப்பு செய்யணும்னு ரொம்ப விரும்பி எனக்கு நிறைய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து இந்த வசனங்கள் எழுதுறதுக்கு, பாடல் எழுதுறதுக்காக நிறைய பிரயத்தனப்பட்டார். நான் ஆரம்பத்தில் அவரை பார்த்து கொஞ்சம் உண்மையிலேயே நான் பயந்தேன். என்ன காரணம்னா அவர் சொன்ன அதாவது பாபாவை பற்றி எனக்குள் அவர் ஏன்னா இந்த படத்தில் வசனம் ரொம்ப அதுதான் காட்சியை உங்களுக்கு காட்டப்போகுது, பாடல்களில் என்னென்ன சொல்ல போகுது. அதனால் எனக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாபாவை பற்றி அந்த மிகப்பெரிய வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்கிட்ட. ஆனால் அடிக்கடி என்னை வர வச்சு அவர் பாபாவை பற்றிய முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய வகுப்புகள், கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பார் ஃபோனில். அப்புறம் இருங்க, கட் பண்ணுங்க, நான் அந்த பாபாட்ட பேசிட்டு வந்துடுறேன் பாரு. எனக்கு திடீர்னு ஷாக் ஆகும், என்ன பாபாட்டே பேசிட்டு வராங்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா பாபா என்ன சொன்னார்னா உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ண சொன்னார் அப்படிம்பாரு. இதை நம்புற ப்ராசஸை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இவர் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுகிற மாதிரி இவர் டப்புன்னு பாபாட்ட பேசிட்டு வராங்கிறாரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு, இவர்கிட்ட நம்ம பழகலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா சாமி பேசுனா கூட நான் நம்பிடுவேன். ஆனால் சாமி கிட்ட பேசுகிறாருன்னு சொல்கிறாருல, அவரை நான் எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வச்சுப்பேன். ஆனால் அது நிறைய பெருகிட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக தான் கிரீஷ் அவர்கள் பாபாவை நேசிக்கிறாருங்கிறத தாண்டி சுவாசிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ முதல் முறையாக எங்களை எல்லோரையும் புட்டப்பருத்திக்கு அழைச்சிட்டு போய் அந்த மண்ணில் உட்கார்ந்து தான் இந்த படைப்பை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் ஆரம்பித்து அங்கே தான் மதிப்புக்குரிய ரத்னாகர் அவர்களை சந்திச்சோம். வணக்கம் சார். ஸோ அவர் அந்த பெருந்தகையை அங்கே சந்தித்து அவருக்கு என்னை பார்த்த உடனேயே பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை அவரும் எங்கிட்ட பகிர்ந்துட்டார். இதெல்லாம் அவரை பற்றிய விஷயங்களை வசனங்களாக வரணும், அவருடைய கோட்பாடுகள், அவர் என்ன சொல்ல வராருங்கிற அந்த சின்ன விஷயங்கள் அது மக்களுக்கு போய் இந்த படைப்பின் வழியாக ஒவ்வொரு சீன்லையும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவர் அங்கங்கே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்படி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி தான் இந்த படத்திற்கான டயலாக்ஸ், வசனங்களும் பாடல்களும் நாங்கள் எழுத ஆரம்பித்தோம்.
எப்படி நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் நிறைய இருக்குது இந்த படம் முழுக்க. கிட்டத்தட்ட கிரீஷ் சார் வந்து எங்களை ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமே என்னையும் தேவாசாரையும் கூப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து புட்டபர்த்தி பெங்களூர்லேருந்து ஒட்டுமொத்தமாக பாபாவுடைய டிவோட்டிஸ் வீட்டுக்கு அங்கெல்லாம் போகும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இவங்கெல்லாம் வந்து பாபாவை வணங்கி கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, பாபாவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு நிறைய அந்த அற்புதமான மனிதர்களை உலகமெங்கிலும் பார்க்கும்போது, அப்போ அதையெல்லாம் உள்வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாம் எழுத ஆரம்பித்தோம். அதில் எனக்கு ஒரே ஒரு சிறு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து நான் நிறைய விஷயம் ஆசைப்பட்றேன். ஸோ இதில் நிறைய பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து கேட்க போகிறீங்க. படமாக வரும்போது சுரேஷ் கிருஷ்ணா சார் ரொம்ப அற்புதமான, ஏற்கனவே சொன்னதை போல் இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப கமர்ஷியலாகவும் பாரதி பாஸ்கர் அம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கமர்ஷியல் வைஸாகவும் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதான், இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அழகான எல்லா ஜனரஞ்சகத்துவமான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு திரைப்படைப்பாகவும் இந்த படைப்பு வந்திருக்கு. அதில் ஒரே ஒரு சாம்பிள், ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்லலாம். எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி சுஹாசினி மேடம் அவர்களை காட்சியில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சி. அதில் வந்து சும்மா ஊடகமாக சொல்கிறேன், துல்லியமாக சொல்ல முடியாது, நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பாபாவே வேறு ஒரு வடிவத்தில் வந்துடுவார். இப்போ நிறைய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. அதில் சுஹாசினி மேடம் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பையனுக்கு வந்து ரொம்ப தீவிரமான உடம்பு சரியில்லை, உயிருக்கு போராடிட்டு இருப்பார். இப்போ ஒரு சூழ்நிலையில் அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க நைட்டில். இப்போ எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ பாபாவே வந்து வேற ஒரு மனித வடிவத்தில் அங்கே வந்திருப்பார். இது வந்து தீவிரமான பக்தை தான் சுஹாசினி மேடம், ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கிறது பாபான்னு தெரியாது. ஸோ இப்போ உரையாடல் என்ன நடக்கும்னா, மனிதனுக்கும் நடக்கிற உரையாடல் இல்லை, வந்திருக்கிற இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். ஸோ அது எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஸோ மனிதன் பேசிக்கொள்கிற வசனம் வந்து நம்மளால் அனுபவ ரீதியாக உணர முடியும். ஆனால் பாபாவே வந்து பேசுகிறாரு, அப்போ அவர் எப்படி பேசுவார் ஒரு பக்தை கிட்ட அப்படின்னு நிறைய விதங்கள் எழுதி பார்த்து அது இன்னும் ஃபைன் டியூன் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ வந்த வரைக்கும் இருக்கிறதுல ஒரு இரண்டே விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்துன்னு ஆசைப்பட்றேன். அப்போ அந்த தாய் வந்து தன்னுடைய மகன் குணமாகணும்னு சொல்லி ரொம்ப வேண்டிப்பாங்க. அப்போ பாபா அங்கே வந்திருப்பார் வேற ஒரு வடிவத்தில். அப்போ சொல்லுவாங்க, அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, இது நியாயமா டாக்டர், இந்த மாதிரி உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், ஆனால் இந்த பையன் இப்படி வந்து துன்பப்படுறானே அப்படின்னு சொன்னோன்னே வந்த அந்த பாபா வடிவத்தில் வந்த மனிதர் பேசுவார், நீங்கள் தவறாக கேட்குறீங்கம்மா, முன்ன மாதிரியே கேளுங்க, எனக்கு என் மகன்தான் வேணும் அப்படின்னு முந்தி எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோடு கேட்டீங்களோ இப்போவும் அதே நம்பிக்கையோடு கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ அம்மா சொல்லுவாங்க, நான் கேட்குறது கடவுள் காதில் விழுந்ததாகவே தெரியலையே, இது நம்ம மனுஷங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராசஸ். அந்த பிரார்த்தனையில் நம்ம நம்பிக்கை இருக்குது பாருங்க, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அப்போது இவனுக்கு கேட்குதா இல்லையானே தெரியலையேன்னு கடவுளை பார்த்து திட்டிகிட்டு இருப்போம். ஸோ அதுவும் அவனுக்கு கேட்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நான் கேட்குறது கடவுள் காதில் விழுந்ததாவே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாபா சொல்லுவார், அதாவது நீங்கள் கேட்ட உடனே ஃபோட்டோலேருந்து விபூதி கொட்டணும் அப்படி தானே அப்படின்பார். உடனே அந்த அம்மா பார்த்துட்டு இல்லை, ஏன்னா நமக்கு இந்த மேஜிக் பண்ணால் தானே நமக்கு கடவுளையும் நம்புவோம். அப்படி இல்லை டாக்டர், என் பையன் குணமாகணும், அதுக்கு ஆரம்பிக்கணுமாவது அந்த அறிகுறி தெரியும் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார், அப்போ முதல்ல இருந்து நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும், உங்கள் பிரார்த்தனை கடவுள்கிட்ட சேர்ந்துச்சுன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். நம்பிக்கை அற்ற பல மணி நேர பிரார்த்தனைகளும் செடிகள் இல்லாத வனத்தில் தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க அந்த பரிதவிப்பில், இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு. இந்த ஒரு கண்டென்ட் தான் அங்கே ரத்னாகர் அவர்கள் சொன்ன கண்டென்ட் அந்த படத்தில் வந்ததுங்கிறதுக்கு. ஒரு சின்ன குழந்தைய தலைக்கு மேலே தூக்கி போட்டு மறுபடியும் கையில் பிடிச்சி கொஞ்சுறாரு ஒரு அப்பா. கொஞ்சம் போது கடவுள் அந்த குழந்தை கலகலன்னு சிரிக்கும். ஏன்? எவ்வளவு தூக்கி போட்டாலும் அப்பா தன்னை கீழே விட மாட்டார்னு அதுக்கு யாருமே சொல்லித்தர்றது இல்லை, அது உணருது. அப்பாவோட கைகள் தான் கீழே விழும்போது கண்டிப்பா பிடிச்சுடுன்னு உணருது, அதனால தான் சிரிக்குது. பிரார்த்தனைகள் அப்படிதான் இருக்கணும். நிபந்தனையற்ற பிரார்த்தனைகள் மட்டுமே அவனோட சந்நிதியில் நிறைவேற்றப்படும். இதுதான் பாபா சொன்னது, நிபந்தனையற்ற பிரார்த்தனை. என்னை சரணாகதி அடைந்தவனை நான் கைவிடுவதே இல்லை என்பதுதான் பாபா இந்த உலகத்திற்கு சொன்ன சாசனம். அதுதான் இந்த திரைப்படம் சொல்லுகிற ஒரு சரித்திரம். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக பாபாவை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரியாதவர்கள் எல்லாருக்குள்ளேயுமே அந்த பாபாவினுடைய தெய்வீக அருள் என்பது பாசனமாகும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற படைப்பாளிகளில் நானும் ஒருவனாக அந்த நம்பிக்கையை கட்டியும் கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.
இப்படிப்பட்ட அருமையான இறைப்படைப்பை எனக்கு வழங்கிய அத்தனை பேருள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, அதே போல என்னோட பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸ் போலவே என்னுடைய அருமை ஒளிப்பதிவாளர் சஞ்சய் அவர்கள், ஃபைட் மாஸ்டர் கணேஷ் அவர்கள், எடிட்டர் ரிச்சர்ட் போன்ற அந்த நல்ல உள்ளங்கள் சார்பிலும் இந்த அற்புதமான மேடையை நன்றிக்கான மேடையாக பயன்படுத்தி கொண்டு இந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அரங்கம் அமர் ஆன்றோர்களே, ஆன்மீக சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் அருமைகைது ஓரிரு நிமிடங்களில் என் உரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். சற்றொப்ப 65 ஆண்டுகளுக்கு முன் சத்ய சாய்பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம், இப்பொழுது எம்வி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா எம் விஸ்வநாதன், அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா. அந்த இடத்திலே சத்ய சாய்பாபா அவர்களை அந்த 10 வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன். அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஹோய் ராமா ஹோய் ராமா நீ தானுண்ட பெட்டுக்கோ தண்டராமா என்ற அந்த பாடல் 65 ஆண்டுகளுக்கு பின் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லை, அவருடைய சொல்லாடல் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை, மக்கள் சேவையே மகேந்திரன் சேவை, நீ மக்களுக்கு சேவை செய், அது இறைவனுக்கு செய்ய சேவையாகும் என்று சொன்ன அந்த சொல்லாடல் அவருடைய வாழ்க்கையில் அவள் கடைபிடித்தது. அவர்தான் முதலில் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்ற சொல்லுக்கு உதாரணம் அவர்தான். அவர் உருவாக்கிய மருத்துவமனைகளும் அவர் உருவாக்கிய கல்விக்கூடங்களும் ஆன்றோன் சான்றோன் கேட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளமான ஒரு நிறுவனங்களை, ஒரு கல்வி சாலைகளை, மருத்துவமனைகளை உருவாக்கினார். அப்படிப்பட்டவருடைய புகழ் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அகிலாண்ட கோடியெல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் சிகரத்துக்கு மேல் சிகரமாக அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒலிக்கக்கூடிய பரம்பொருளாக அவர் புகழ் ஓங்க வேண்டும். சுரேஷ் கிருஷ்ணா சாரை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் பாதம் தொட்டு வணங்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு படைப்பை அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அவர் படமாக்கியிருக்கிறார். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே தேவா அவர்களின் இன்னிசை, அவருடைய பாடல்கள்லாம் மிக பிரமாதமாக செவி குளிரும் சிந்தை மகிழும். அனைவருடைய கேட்ட மகுடியின் நாதம் கேட்டு மயங்கிடும் நாகம் போல் அந்த பாடல் என் மனதை தொட்டது, அவர் கையை கரம் பற்றியது. அப்படிப்பட்டது என் தம்பி பா விஜய் மிக சிறப்பான பாடலை, வசனங்களை உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த தயாரிப்பாளர்களை உண்மையிலேயே நான் செய்யவில்லையே என்ற ஏக்கத்துடன் நான் இங்கிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்களுக்கு கடவுள் நிச்சயம் அருள் புரிவார். பாபாவினுடைய பாசமும் அன்பும் அரவணைப்பும் உங்களை கவசம் போல் காக்கும். வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். பாரதி பாஸ்கர் சொன்னாங்க ஒரு ஆன்மீக அதிர்வலைன்னு, அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கதையை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட ஃபோனில் சொன்னப்போவே எனக்கு ஏற்பட்டது. அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் கடுஞ்சொற்கள், a lot of bad language and bitterness and there's a lot of bickering and violence that is going around everywhere. இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து
அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போதே. தட் இஸ் த ஃபீலிங் தட் வி காட். அண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும், எவ்வளோ பெரிய கர்வமெல்லாம் இருக்கும். ஆனால் when you lose something or when you're completely down and out, when your knees hit the ground of helplessness, some miracle that happens in you that makes you believe in the world all over again. So I think that has happened to all of us. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. எதுவுமே முடியாமல் கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ள ஒரு மிரக்கல் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலிம் வந்து, இந்த கதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை. சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட்டு. அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாகவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது. என்னை வந்து காசிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானாக வந்து காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் கூட நினச்சி கூட பார்த்ததில்லை. ஆனால் சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு, அவர் என்னை விட எங்கள் அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுதான் மனிதநேயம். நீங்கள் சொன்ன அவர் காலை தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல, மனிதநேய டைரக்டர்னுட்டு, அது தினம் ஃபோன் பண்ணி மன்னி வர முடியாதா, மன்னி வர முடியாதா காசிக்குன்னு கேட்பாரு. இதுதான் மனிதத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபெய்த் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு வந்து பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபெய்த் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஃபெய்த்து எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய, இந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருக்கிற படங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க அளவுக்கு நான் சின்சியராக இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அவங்ககிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இது ஒரு பாடமாகவும் இருந்தது. இந்த அனுபவமே எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. எனக்கு பாடம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து சத்யா எடுத்தார், பாபா எடுத்தார், இப்போ சத்ய சாய் பாபா பற்றி எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு அற்புதத்தையே படமாக எடுத்திருக்காருங்கிறப்ப கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரத்னாகர் அவங்கள பார்க்கும்போது அதே கண்கள் மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி எடுத்து செய்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கிருஷ்ணமூர்த்தி சார் பாபா கிட்ட போய் அப்பப்போ பேசி வரதா சொன்னாங்க. நிச்சயமாக மிக நல்லா வரும். ஏன்னா சுரேஷன் சார் வந்து எதை தொட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் வந்து அண்ணாமலை மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்க தெரியும், ஆகா மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க தெரியும். நான்லாம் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டை செய்யறதுக்காக வெயிட் பண்ண ஒருத்தன். அவருடைய பெரிய ஃபேன் நான். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், சுகாசினி மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவா சார், பா விஜய், ரவி சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டிஸ் பகவான் சத்ய சாய் பாபாவுக்கு இருக்காங்க. அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது பூர்வ ஜென்ம பலன்தான். ஓம் சத்ய சாய்ராம். இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலம் தான் எனக்கு வந்து இந்த உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா அது சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கோடான கோடி ரசிக டிவோட்டிஸ்க்கு ஒரு 5 ஃபேமிலியில் நடந்த ஒரு நிகழ்வு தான், ஒரு மிராக்கிள் தான் இந்த படம். இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்னாகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி
கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கம்போசிங் பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் வந்து ரசிப்பார், தலையாட்டுவார். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவருக்கு நல்ல ஞானம் இருக்குது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கிரீஷ் தான் தேங்க்யூ தேங்க்யூ. அதே போல் இப்போ ரீரெக்கார்டிங்காக படம் பார்த்தேன். யாருமே நடிக்கலை, கேரக்டராகவே ஆல் த ஆர்டிஸ்ட் அப்படியே கேரக்டராகவே மாறிட்டாங்கப்பா. இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன், சாருகேசி, ஒய்ஜி மகேந்திரன் சார். சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்தில் நடிக்கணும்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். அப்படியே அற்புதமான நடிகர்கள் நடிகைகள் அவர் படத்தில். ஒவ்வொரு சீனும் அப்படியே மனசை டச் பண்ணி தான் போகுது. இந்த படத்தில் நான் வந்து முக்கியமாக ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கம்போசிங் ஆரம்பித்தோம். சுரேஷ் கிருஷ்ணா சார் இருந்தாங்க, விஜய் இருந்தார். எப்படி தான் அந்த பல்லவி எங்களுக்கு அந்த டியூன் வந்ததுன்னே தெரியல. அன்னை நீயே, தந்தை நீயே, ஆசான் நீயே, அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான விஜய் அவர்கள் வந்து அந்த வரியை எடுத்து கொடுத்தார். நான் கம்போஸ் பண்ணினேன். எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய பிட் சாங் எல்லாம் பண்ணி இந்த படம் இந்த ஸ்டேஜில் பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செயல். இது நம்மளால முடியாது. அப்படி ஒரு அற்புதமான காவியம் இது. இந்த படத்தை முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா என் பாடலுக்கு உயிரூட்டிய பாடகர்கள். ஹரிஹரன் சார் அற்புதமாக பாடியிருக்கார், நீங்கள் கேட்டீங்க. என்ன அவர் அந்த பாவம், அந்த வார்த்தைகள் அவ்வளோ அழகாக பாடியிருக்கார். என் தம்பி மனோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சிம்மை அவர்கள் அவங்க எல்லாரும் நல்லா பாடியிருப்பாங்க. இந்தி காயத்ரி பாடியிருப்பாங்க. இன்னொரு இந்தி சாங் குணால் அவர்கள் பாடியிருப்பாங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து எனக்கு தமிழ் படம் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு 25 படத்துக்கு மேலே, டோட்டலாக ஒரு 50 படம் செஞ்சிருப்பேன் அவரோட கூட. ஒரே ஒரு இந்தி படம் செய்யலையேன்னு ஒரு வருத்தம். அது இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டார் எங்கள் டைரக்டர் குணால் அவர்களை. இந்தி அந்த ஆந்தம், சுவாமி பகவானுடைய ஆந்தத்தை வந்து நான் பாட வச்சுட்டேன். எனக்கு என்ன ஒரு ஆசை, இந்த ஆந்தம் இப்போ பாடின பாட்டு சத்யசாய் பாபா பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் பாடணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் என்னுடைய ஆசை. இந்த நான் கம்போஸ் பண்ணி விஜய் அவர்கள் எழுதின சாங்கை எல்லாரும் பாடணும். அதே மாதிரி என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவான் தான் வந்து அசோசியேட் கம்போசராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் எனக்கு ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது அந்த அந்த நிலைமை மோசமான நிலைமை ஆகும்போது ஒரு பிட் சாங் ஒன்று வரும். அது இன்னைக்கு போடலை. இதயத்தில் சோகம் ததும்பிடும் போது, இமைகளில் ஈரம் அரும்பிடும் போது, நம்பிய யாரும் விலகிடும் போது, யாருமே இல்லா நிலை வரும் போது, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே பாபா, யாரை அழைப்பேன் நெஞ்சிலே.
இது என்ன அப்படியே இது ஒரு தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் அப்படி உருகி உருகி எல்லாரும் பாடியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பா விஜய் தமிழ் எழுதினாங்க. அதே போல் தெலுங்கில் வந்து சாஸ்திரி அவர் எழுதியிருக்காரு, ஹிந்தியில் வந்து சமீர் சார் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், பாபா எல்லா டிஓடிக்கும் மிராக்கள் நடத்தியிருக்கார். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சின்ன கதை தான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில் கேட்டார், தேவா உனக்கு தபலா வாசிக்க தெரியும் தானேன்னு கேட்டார். நான் வாசிப்பேன் சார் அப்படின்னு. நாங்கள் ஆலந்தூரில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் அவர் வீடு. வாரம் வாரம் நாங்கள் பஜன் நடத்துகிறோம் சத்ய சாய்பாபா மேலே. நீ தபலா வாசிக்க வருவியாங்கன்னார். கண்டிப்பாக வரேன் சார்னு. நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா, அவர் வந்து பாபா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காக வரேன்னு சொல்லலை. ஏதாவது மார்க் ஏதாவது கொடுப்பாரோ எக்ஸாமினேஷன் நேரத்தில், ஏதாவது பாஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது மார்க் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி அதுக்காக தான் சைக்கிளில் தபலாவை கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூரில் இருந்து அப்படியே மறிச்சுக்கிட்டு போகிறேன். ஆனால் பாபா மேலே நம்பிக்கை இல்லை, சுதாகர் மார்க்கு மேலே தான், சாரோட மார்க்கு மேலே தான் எனக்கு நம்பிக்கை. போனேன். அங்கே ஒரு 5:30 மணி 6 மணிக்கு பஜன் ஆரம்பித்தாங்க. பாபா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிக்கிறேன், இன்னொருத்தர் ஹார்மோனியம் வாசித்தார். எல்லாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. பஜன் பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது உச்சகட்டத்தில் போகுது பஜன். ஒரு ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த நேரத்தில் அப்படியே சாய்பாபா திருவுருவ படத்திலிருந்து அப்படியே திருநீறு கொட்டுறதை நான் கண்ணால பார்த்தேன். அப்படியே மழை மாதிரி கொட்டுது. நான் வந்து போகும்போது பாபா மேல நம்பிக்கை இல்லை. அந்த திருநீறு கொட்டும் போதே நான் தபலா வாசிக்கிறதே நிறுத்திட்டேன், ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன். ஆனால் அங்கேருந்து சைக்கிளில் மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்போ நினைச்சேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதற்கு பலன் கீதையிலே சொல்ற மாதிரி, பலனை எதிர்பார்க்காதே உன் கடமை இசைன்னு சொல்ற மாதிரி, பாபா இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்கே. நீ தபலா வாசிக்க அவ்வளோ தூரம் மிதிச்சு வந்தியாடா சைக்கிளை, இவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரே பாபா, அந்த பகவானுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் அருள் பெற வாழ்வேன் என்ற நிச்சயத்தை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, Deva sir. Thank you. And ஒரு எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரத்னாகர் கார், சாய்ராம். எனக்கு அதாவது எங்கள் அம்மா மேடை நாடகத்தில் சத்யபாமா புகழ்பெற்ற மைத்தலாஜிக்கல் பௌராணிகம், அதில் அம்மா நடிப்பாங்க. எங்கள் அப்பா ஹார்மோனிஸ்ட்டு. நான் சின்ன வயசில் பாபா கிட்ட கிருஷ்ண துலாபாரம் அந்த ட்ராமாவுக்கு ஒரு 2 times போயிருக்கேன். ஒரு 7-8 வயசில் ஒரு வாட்டி, 11, 12, 13 வயசில் ஒரு வாட்டி. அப்போது நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஃபிலிமில். பாபாவை பார்க்கும்போது, அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எனக்கும் ஏதாவது கையில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பக்தர்களில் நான் ஒருத்தன். எங்கள் மதருக்கு அவர் உட்கார்ந்து அந்த பத்திய நாடகம் அப்படியே பார்ப்பார். மினிமம் 2 hours அந்த ட்ராமா. நார்மலாக 3.5 hours 4 hours போகும். பட் அங்கே அந்த இது பண்ணிவிட்டு 2 hours கண்டிப்பாக பாபா உட்கார்ந்துருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு பாடுகிறான பிறகு ஒரு 3-4 வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, 70வது பர்த்டேக்கு ஒரு 35 லட்சம் பேரில்
பாபா அவர்கள் தங்க ரதத்தில் வரும்போது எனக்கு ஸ்வாகதம் சுஸ்வாகதம் ஸ்வாகதம் ஸ்ரீ சாயிநாதா ஸ்வாகதம். இது 35 லட்சத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் கொட்டும்போது நான் அங்கே 13 சரணம் ரிப்பீட்டடாக பாடிட்டுருக்கேன். அதாவது 32 டைம்ஸ், 46 நிமிஷம். சுசீலம்மா அவர்கள், வாணிஜம்மா ஜெயராம் அவர்கள், சுனில் கவாஸ்கர் அவர்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோரஸ் பாடிட்டுருக்காங்க. திரும்பி பார்த்தேன், எனக்கு தெரியல. ஸோ திருப்பி 100வது ஆண்டுக்கு எனக்கு பாபா அவர்கள் வாய்ப்பு தந்ததுக்கு பாபாவுக்கு என்ன நன்றி சொல்கிறது தெரியல. பாடுவதற்கு, இந்த படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தந்தாங்க சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். அவர் தேடிட்டே இருக்கார் லிரிக்ஸு. தெலுங்கில் பாடினேன் அந்த பிட் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தேவாண்ணே. ஒரு சின்ன வயசுலேருந்து, அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம், அவரை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுத்தாங்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் சினிமா கொடுத்தது அவர் பார்க்குறதுக்கு பாடகராக. அப்புறம் இந்த 100வது ஆண்டில் படத்தில் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சார்பில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம், சாய்ராம். Thank you so much, Manu sir. Sairam. Thank you, Ratnagar sir. Thank you so much. No words to praise, to tell my happiness. Words fail me. From the time I met you until today, I just feel so much of love you have showered on me. I am really thankful, sir. So, thank you, Girish sir, for this project. You are a unique person. I don't know how to thank you for this lovely project. Blessed am I, truly blessed. நான் பாட்டுக்கு ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி மல்லடா அண்ணாமலை, சத்யாடா சத்யமூர்த்தி, இதை சொல்லின்னு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல படம் எடுப்பேன் அப்போ, ஆஹா சங்கமம் எல்லாம். திடீர்னு ஒருத்தர் சத்ய சாய்பாபாவோட அருள் மேலே, மிரக்கல்ஸ் மேலே ஒரு படம் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அது கமர்ஷியலாக வேணும், அங்கே தான் ஹைலைட்டு. பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கணும் சார். உங்களோட பாஷா மாதிரி சீன்ஸ் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் ஒரு மிரக்கல், ஒரு பியூட்டிஃபுல் சினிமாவும் இருக்கும். டாக்குமெண்ட்ரிலாம் வேண்டாம் எனக்கு. பாபா மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க, ஆனால் பாபா படமாக இருக்கணும். கொடுக்குற சேலஞ்சை பாருங்கள், வித்தியாசமாக கொடுத்துட்டாரு. பட் த ஹோல் ஜாய் வாஸ், இந்த ஜேர்னிக்கு ரீசன் வாஸ் வே பேக் 2009 ஒரு மிரக்கல் அப்போவே நடந்தது. அது என் நண்பர் சாய் ஸ்ரவன் அப்பப்போ சொல்லுவார், சுரேஷ் சார் ஒரு பாபா மேலே பயோபிக் பண்ணணும், நீங்கள் வாங்க, புட்டபர்த்தி வாங்க, சுவாமியை பார்க்கலாம் சொல்லிகிட்டே இருப்பார். சரி, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரே, நமக்கு சினிமா தானே அப்படின்னு 2009 நான் ஃபஸ்ட் டைம் ஐ வென்ட் டு புட்டபர்த்தி. அதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே சென்னையில் ஒரு மங்கள ஆரத்தி நடக்கும் கார்த்தால் நான் பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். ஆனால் அவரை மீட் பண்ணதே இல்லை பர்சனலாக. அன்றைக்கி 2009 அவரோட ஈவினிங் தர்ஷனில் அவர் அப்படியே அவரோட வீல் சேரில் எல்லாரையும், அந்த குல்வந்த் ஹாலில் எல்லாரையும் பார்த்துட்டு, என்னை ஒரு தனியாக ஒரு பிளேஸில் இடம் கொடுத்தாரு. என் பின்னாடி 2-3 நண்பர் இருந்தாங்க. வந்தார், அந்த வண்டி அவரோட ஸ்டாப் ஆச்சு. கரெக்டாக என்கிட்ட அவரோட வீல் சேர் நிறுத்திட்டார். நிறுத்திட்டு என்னை பார்த்தாரு. பின்னாடியிலேருந்து ஒருத்தர் பாங்கோ அப்படின்னாரு. நான் கடகடன்னு கிட்ட போயிட்டேன். என்னை பார்த்து தெலுங்கில் பேசினார். చాలా రోజు తర్వాత వచ్చావే, ఎందుకు ఇప్పుడు దాకా రాలేదు, వచ్చేసావుగా చాలు. அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நீ எங்கே இருந்த, ஏன் வரல, சரி வந்துட்டா இல்லையா, அது போகிறோம் அப்படின்ட்டார்.
எனக்கு கபுன்னு அழுக வந்துடுது. Said, what is he saying? I mean, if you would have called me, I would have come long back. I was waiting for such an opportunity. Swami was telling that. I didn't know the meaning. I didn't understand anything. அப்படியே நமஸ்காரம் பண்ணேன். அவர் கிளம்பிட்டார். சாய் எல்லாம் என்ன சார் இது, பெரிய பாக்கியம் சார் இது, பிளெஸ்ஸிங் சார் அப்படின்னாரு. ஆமாம் சாய், I wish it is something happens. I don't know what he meant. But it was nice. Then after that, after 2-3 years, Swami passed away. Then after that, nothing happened. அப்படியே வருஷக்கணக்காக என்னோட சினிமா, என்னோட ஜேர்னியில் இருக்கேன். திடீர்னு போன வருஷம் ஜூனில் மார்னிங் ஒரு 3:30க்கு எனக்கு, நான் பாபா பற்றி எந்த நினைப்பும் இல்லை, திடீர்னு 3:30க்கு எனக்கு ஒரு கனவு. பாபா கனவுல ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல ஐ குட் see him. எனக்கு அப்படியே விபூதி கொட்டுறாரு என் கையில். எல்லாம் இப்படி விபூதி கொடுக்குறாரு. சுவாமி பார்த்து நான் ஒரு மாதிரி இதாயிட்டேன், நான் த்ரில் ஆயிட்டேன், எஸ்டஸியில் இருந்தேன். அப்படியே எழுந்துட்டேன். அந்த ட்ரீம் ஐ வாண்டட் டு சஸ்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே கண்ணை மூடி அதை ரீகேப் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ட்ரீமை. தென் ஐ நியூ இட் cannot be a dream, it is something பாபா இஸ் ட்ரைங் டு சே. உடனே சாய்க்கு மெசேஜ் போட்டேன். சாய் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார், நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, நான் சொல்கிறது ஜூன் 2024 நான் நேற்றுக்கு தான் ரத்னாகர் சாரோட உட்காந்து இந்த மேட்ரு பயோபிக்ஸ் அப்போவே பிளான் இருக்குது சார், உங்களை வச்சு பண்ணலாமா, நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னார். லுக் அட் தட். எங்கேயோ எனக்கு கனவுல இஸ் டெல்லிங் பிஃபோர் நெக்ஸ்ட் டே பிஃபோர் தே ஹேவ் பீன் டாக்கிங் அபவுட் மீ இன் புட்டபர்தி. சார் நீங்கள் வரணும் சார், டெஃபினட்டாக வரேன், பிளான் பண்ணுவோம் சொன்னார். அப்புறம் நடக்கலை. அதுக்குள்ளே வேறு மேட்டரில் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் கிரீஷ் சார் வந்தார். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது, ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலிம், உங்கள் முகம் வந்தது சார், நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க. அவர் சொன்ன உடனே என்கிட்ட அன்னைக்கு சுவாமியோட நான் பேசுகிறது சரி வந்தார், பேசினார், போயிட்டார். கரெக்டாக அடுத்த நாள் கார்த்தால் 3:30க்கு வேக்கப். என்னடா இந்த நேம், ஐம் ஃபுல்லி லைக் ஜெட்லாக்லேருந்து ஏந்தின மாதிரி ஐம் ஃபுல்லி அவேக். வாட் இஸ் ஹேப்பனிங் புரியல. தென் ஐ ரியலைஸ்ட் சம் தாட்ஸ் ஆர் கம்மிங். நேராக போனேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணேன். Within 1 hour, the script was written. That's all. And then you know you're not writing it. You're not writing it. ஏன்னா எங்களோட தாட்டே இல்லை. லேப்டாப் முன்னாடி வரும்போது ஐடியாஸ் வந்துட்டே இருக்கு. 5 ஃபேமிலி, இந்த மாதிரி கதை, என்னெல்லாம் சம்திங் இஸ் கம்மிங். ஐம் ஜஸ்ட் டைப்பிங். 7:30க்கு ஒரு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி தாட் எப்படி சார் இருக்குது? சார் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. உடனே போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி, சார் வாங்க சார் புட்டபர்த்தி போகலான்னு அடுத்த நாள் கொண்டு போயிட்டார். நேராக ரத்னாகர் சார் பார்த்து அந்த ப்ரெசன்டேஷனை காட்டிட்டு அவர் அந்த பிஃபோர் ஐ டெல் அபவுட் தட் ப்ரெசன்டேஷன் புட்டபர்த்தி அப்போ பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ போகும்போது இட் வாஸ் அனதர் ஃபீலிங். சமாதியை பார்த்து அங்கே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி நான் ரத்னாகர் சார் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். அந்த ரூம் போகும்போது அந்த இடமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அவரோட அந்த என்ட்ரன்ஸ், யூ ஃபீல் தட் இஸ் இட்ஸ் அ டிவைன் பிளேஸ். அவர் அங்கே உட்காண்டிருந்தார் சேரில், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில், பின்னாடி இந்த பெரிய ஃபோட்டோ. அவரும் கிரீஷும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரத்னாகர் சார் இஸ் blood relation of Baba, the brother's son. அவரே பாபாவோட ஃபோட்டோவை பார்க்குறேன். நம்ம டைரக்டர் அவரோட கண்ணை ஜூம் பண்ணி பார்க்குறேன். அவரோட அந்த இயர்ஸு, அந்த ஸ்மைல், எஸ் தட் ஸ்மைல் வாஸ் மேஜிக்கல். என்ன ஸ்மைல் சார் அது. ஐ மீன் anybody with any problem, if they come and sit before you, they will just, you will kill them with your smile. So much of love in it, so much. அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டேன் அந்த ஸ்மைலை. தென் அவர் பேசுகிறது சாஃப்ட், எப்போதுமே ஒரு இப்படியே தான் பேசுகிறாரு, ரொம்ப சாஃப்டாக, அன்பா. And he is so much dedicated, so much in love with Swami that the way he talks, the way he communicates, you know that he is fully understanding that position. The managing trustee of Satya Sai Central Trust is not an ordinary post. Millions and millions of devotees are there, and he has to take anything he does matters. So he was very excited, sir. நீங்கள் என்ன எடுக்கிறீங்க இந்த படம், அந்த அப்படியே ஃபுல்லாக அந்த ப்ரெசன்டேஷன் காட்டினேன். ஒன், nobody will act like Baba. Done, sir. And the film, it should look, yes, I understand cinema,
பட் இட் ஷுட் லுக் எவ்ரி அதில் எந்த நீங்கள் சாங் எடுக்க போகிறீங்க தப்பான டான்ஸ் மூமெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் சினிமா எடுக்கிறவங்க மூமெண்ட்ஸ்னால் ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கணும். பட் இஸ் ஆல் தட் ஹீ வாண்டட் was very true because he was so much understanding the aura of Swami, what he wanted, and you know ஒரு culture அங்கே இருக்குது. அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ண மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார். That is how we told him, showed all the photos, showed everything, and then the climax was today in the car from the airport. I showed him the song just now, and he said, very nice, Suresh. Charles sir. And the whole thing is you are doing a film and at the same time you need commercial aspects and you wanted to make an entertainment, but at the same time a divinity is there. A divine film got a caption வித்தியாசமாக இருக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது டீசர் பார்த்துருப்பீங்க, ஒரு 30,000 ஃபீட்டில் ஒரு பிளேன் டர்புலன்ஸ் இருக்குது, ஒரு பேங்க் ராபரி இருக்குது, எங்கேயோ காஷியில் ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. ஸோ மெனி வேரியட் லொக்கேஷன்ஸ். ஒரு டான்ஸரோட ஒரு ஸ்டோரி இருக்குது. இவ்வளோ ஸ்டோரிஸில் ஹவு பாபா பிளேட் அ ரோல், த மிரக்கிள்ஸ் ஆஃப் பாபா, தி கிரேஸ் ஆஃப் பாபா, த கம்பேஷன் ஆஃப் பாபா, இன் எவ்ரி வே இட் இஸ் பின் கேப்சர்ட். அண்ட் ஃபார் தேட் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் பை தேவா சார். சீரியஸ்லி அந்த சிச்சுவேஷன் நான் சொல்லணும். அந்த கம்போசிங் இது லைவ் எங்கள்கிட்ட வீடியோ இருக்குது. கம்போசிங்கில் உட்காந்து நான் சார் இதுதான் சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார், பாவிஜன் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அப்படியே சிச்சுவேஷன் சொல்ல சொல்ல அவர் அப்படியே வாசிச்சுட்டு இருந்தார். அப்புறம் அன்னைய தன்னா நன்னா தண்ணி நீ நீ அவர் படித்தார். பக்கத்தில் பாவிஜய் அன்னையும் நீ தந்தையும். இட் வாஸ் லைக் ஆஸ் இஃப் they were waiting to sing and waiting to write. It just came through our flow. Song was done within 10 minutes. அப்போ சொன்னார், நான் எழுதலை சார், நான் கம்போஸ் பண்ணல சார், தானாக நடந்தது சார். ஃப்ரம் தட் மூமெண்ட் நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேருந்து சாங் கம்போசிங்லேருந்து த்ரூ அவுட் ஒரு சீன் எடுக்கும்போதும் மிரக்கல் மேலே மிரக்கல் கண்டினியூ டு ஹேப்பன். ஏன் வைஜி மகேந்திரன் சார் சீனில் கேரளா கதை, அதில் ஒரு சீன் பிகினிங்க்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் சார் ஒரு கோவில் உற்சவமூர்த்தி வந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் எடுக்க போகிறேன், உற்சவமூர்த்தி வரலன்ட்டாங்க சார். அது கோவில் ஏதோ ஃபங்க்ஷன். அப்போது என்னடா இது சீனே சரி மத்தியானத்துக்குள்ளே வந்துடுமா சார்? வராது சார். அப்போது கேரளான்னா என்னது அழகு, பிளாங்காக இருக்கேன் நான். ஆனால் என்ன சார் பண்ணலாம், ஷூட்டிங் எடுக்கணும், ஏதோ ஒரு வி நீட் சம்திங். வாட் இஸ் பியூட்டி அபவுட் கேரளா? மழை தான். உடனே ரெயின் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த ரெயின் ஐடியா என்கிட்ட இல்லை, முதல்ல வந்திருக்கணும், வரல. பட் வென் பாபா brought that rain and the way the scene was made, conceived, அந்த எடுத்த விதம், அந்த சீனை இட் மேட் இட் பியூட்டிஃபுல், மெமரபிள். நாங்களாம் ஷூட்டிங் பண்ணும்போது கேமராமேன்லாம் என்ன சார் இது இவ்வளோ பிரமாதம் வந்திருக்கு சார், சூப்பராக இருக்குது சார். ஸோ யூ நோ த டிவைன் ஹேண்ட் இஸ் ஒர்க்கிங் தேர். இதே மாதிரி தான் ஆல் சீன்ஸ், எவ்ரி காஷியெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வென்ட் டு காஷி, அந்த சீன்ஸ், அங்கே லொக்கேஷன் அண்ட் ஷூட்டிங் எல்லாமே கேம் அவுட் வெரி வெல். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் ஒரு டீம் எனக்கு செட் ஆச்சு பாருங்கள். ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், என்னோட இபிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லாருமே ஃபேபுலஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் படத்தில். ஸோ ஒரு ஃபிலிமுக்கு ஒரு நல்ல டீம் அமையணும். அந்த டீம் ஐ காட் எல்லாம் எடுத்து இந்த படத்தை கிளைமேக்ஸில் அந்த ஆந்தம் சாங் எடுக்கணும். ரத்னாகர் தான் சொல்லிட்டார், இது மாதிரி எல்லாம் இருக்கணும். அதில் ஆந்தம் நம்ம ரெகுலர் சாங்க்கும் ஆந்தம் சாங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? செட்டு போடணும், எல்லாம் இருக்கணும், ஆனால் டான்ஸஸ் இருக்கணும், ஆனால் வித்தியாசமாக இருக்கணும். ஸோ நாங்கள் ஒரு கான்செப்ட் பிடிச்சோம். அதை நீங்கள் மறுபடியும் பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலாக என்னோடய ஸ்பீச் முடிஞ்சு அந்த பாட்டு ஆக்சுவல் பிக்சரில் வர சாங் போட போகிறோம். இப்போது யூ வில் வாட்ச் இட். நீங்கள் நல்லா நோட் பண்ணுறதுக்கு பாருங்கள். சுவாமி இன் இஸ் லைஃப் டைம் wore 3 colors. One orange, another white, another yellow, which was very அவரோட பர்த்டேஸில் நான் போட்டுப்பார். அந்த 3 ட்ரெஸ்ஸையும் we took it as the main thing. அங்கே 3 ஃபோட்டோஸ் இருக்கும். செட்டில் காஸ்டியூம்ஸ் அவரோட எல்லோவாக இருந்தால் டான்ஸஸ் எல்லாம் எல்லோ ஒரு கிளாத் வச்சுப்பாங்க. ஒயிட் இருக்கும்போது ஒயிட் இருக்கும். ஒரு கலருக்கும் அங்கே ப்ளூக்கு ப்ளூ, ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷன் வித் செட் அண்ட் காஸ்டியூம்ஸ். அண்ட் கலா மாஸ்டர் அந்த 50 டான்ஸஸை வச்சு ஒரு கம்போசிங் பண்ணி ஆட வச்சார். இட் வாஸ் பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் camera work. It's a song which will be
ஒரு ஆந்தம் ஒர்த்தாக வந்தது எங்களுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ வாட் டு சே, for all Sai devotees, thank you. I hope you all love this film. And Ratnakar sir, thank you so much. Thank you. Girish sir, thank you. Deva sir, thank you. And all the other dignitaries who spoke on the field, on the stage, thank you everybody. Last but not the least, இந்த படம் உண்மையாகவே டிவைன் ஃபிலிமாக இருக்கும். எல்லாம் ரசிப்பேங்க. ஏன்னு சொல்லுங்கள், நான் ஒரு தடவை சொன்னேன்.